நேசிக்கின்ற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த உலகத்தை அழகாய் படைத்தவரே, எங்களையும் உமது சாயலில் படைத்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற கர்த்தாவே, உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். எங்கள் அன்பின் இயேசு கிறிஸ்துவே, இறைவனின் அழைப்பை பெற்று அழைப்புக்கேற்றவாறே வாழ்ந்தவரே, இன்றும் உயிரோடு ஜீவிக்கின்ற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம் சுவாமி. இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற அன்பின் கர்த்தாவே, எங்களுக்காக ஆசீர்வதித்து கொடுத்த இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம் சுவாமி. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை இந்த காலை பொழுதுல நீர் அங்கீகரித்து கொள்வீராக. நீர் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி, உம்முடைய நாம மகிமைக்காக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காணொளி காட்சியின் மூலமாக குடும்பமாக அமர்ந்து கொண்டு உம்மை தொழும்போது சுவாமி, உம்முடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற உதவி செய்யுங்க. பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்யும் பொழுது எங்களுக்கு பாவ மன்னிப்பை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. எங்கள் மீது இறங்கும் சுவாமி, கருணையாயிரும் கர்த்தாவே. தெய்வீக இறை அன்பையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் இந்த நாளில் பெற உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் தூய பிதாவே, ஆமென். The
நாம் யாவரும் சேர்ந்து 2ஆம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். பக்கம் 76. நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் முது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவர் எங்களுக்காக சிலுவையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்த வித நீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவர். நான் எழுந்தேன் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாம் பாவரிக்கை ஜபத்தை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளச் செய்த வாக்குதத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள்.
ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. பரிசுத்த ஓய்வு நாளுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனுடைய வசனம். பழைய ஏற்பாட்டின் புத்தகம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-12 முடிய. Exodus 3rd chapter verses from 1-12. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனம் ஆனார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்று என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், அங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை என் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்ததியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்தில் போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றார். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ದೈವ ಜ್ಞಾನದ ವೇದವಿದು, ಇದರ ಧ್ಯಾನವ ಮಾಡುತ್ತ ನಡೆಯುವ ಜನರು ಮಾನವ ಹೊಂದುವರು, ಮಾನವ ಹೊಂದುವರು. ದೀಪ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಬೆಳಕು ವೇದದ ಬೋಧನೆಯು ವಿರಮೋದದಿಂದೋದಿ ನಡೆಯುವ ಜನರ ಪಾದಕದಲದೆಂದು
ಯೆಹೋವನ ಆಯುಧವು, ಯೆಹೋವನ ಆಯುಧವು. ದೇವರು ಕೊಟ್ಟ ಆತ್ಮದ ಖಡ್ಗ, ದೇವರ ಘನವೇದ, ಇದು ಭಾವಗಳನ್ನು ಛೇದಿಸುವಂತ ಯೆಹೋವನ ಆಯುಧವು, ಯೆಹೋವನ ಆಯುಧವು. ಮಾನವರನ್ನು ಬೋಧಿಸಿ ದೈವ ಜ್ಞಾನದ ವೇದವಿದು, ಇದರ ಧ್ಯಾನವ ಮಾಡುತ್ತ ನಡೆಯುವ ಜನರು ಮಾನವ ಹೊಂದುವರು, ಮಾನವ ಹೊಂದುವರು. ದೇವರ ವಾಕ್ಯವ ಸ್ನೇಹಿಸಿ ನಾವು ಪಾವನ ಮಾರ್ಗದೊಳು ನಮ್ಮ ಜೀವನ ಕಾಲದೊಳೆಲ್ಲವೂ ನಡೆಯಲು ಪಾವವ ಮಾಡುವೆವು, ಪಾವವ ಮಾಡುವೆವು. ದೇವರ ವಾಕ್ಯವ ಸ್ನೇಹಿಸಿ ನಾವು ಪಾವನ ಮಾರ್ಗದೊಳು ನಮ್ಮ ಜೀವದ ಕಾಲದೊಳೆಲ್ಲವೂ ನಡೆಯಲು ಪಾವವ ಮಾಡುವೆವು, ಪಾವವ ಮಾಡುವೆವು. ಮಾನವರನ್ನು ಬೋಧಿಸಿ ದೈವ ಜ್ಞಾನದ ವೇದವಿದು, ಇದರ ಧ್ಯಾನವ ಮಾಡುತ್ತ ನಡೆಯುವ ಜನರು ಮಾನವ ಹೊಂದುವರು, ಮಾನವ ಹೊಂದುವರು. The second lesson is taken from Paul's second letter to Timothy, chapter 2, verses 1 to 13. 2 Timothy, chapter 2, verses 1 to 13. As for you, my son, be strong through the grace that is ours in union with Christ Jesus. Take the teachings that you heard me proclaim in the presence of many witnesses, and entrust them to reliable people who will be able to teach others also. Take your part in suffering as a loyal soldier of Christ Jesus. A soldier on active service wants to please his commanding officer, and so does not mix up in the affairs of civilian life. An athlete who runs in a race cannot win the prize unless he obeys the rules. The farmer who has done the hard work should have the first share of the harvest. Think about what I am saying, because the Lord will enable you to understand it all. Remember Jesus Christ, who was raised from death, who was a descendant of David, as it taught in the good news I preach. Because I preach the good news, I suffer, and I am even chained like a criminal. But the word of God is not in chains, and so I endure everything for the sake of God's chosen people, in order that they too may obtain the salvation that comes through Christ Jesus, and brings eternal glory. This is a true saying: if we have died with him, we shall also live with him. If we continue to endure, we shall also rule with him. If we deny him, he also will deny us. If we are not faithful, he remains faithful, because he cannot be false to himself. Here ends the reading. Thanks be to God. சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். சுந்தர
சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் அந்தரம் புவியும் தந்து சொந்த ஜீவனையும் இங்கு ஆற்றினார் நம்மை ஒன்றாய் கூட்டினார் அருள்மூடி சூட்டினார் கிருபையால் தேர்த்தினாரே துதி சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் பாதகப்பசாசால் வந்த தீதனும் பாவத்தால் நொந்த பாவிகளான நம்மை உசாவி மீட்டாரே வேத பிதாவுக்கு கந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாச விட்டாரே கோதனுக நீதிவரன் பாதமதினாதரவில் கூடுங்கள் பாவத்துயர் போடுங்கள் ஜெயத்தை கொண்டாடுங்கள் துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும் சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் உள்ள ஜோதிகளும் எண்ணடங்க சேனைகளும் விந்தைய கிறிஸ்துவை பணிந்து போற்றவே மண்ணிலுள்ள ஜாதிகளும் நன்னும் பல பொருள்களும் வல்லவரன் என துதி சொல்லி ஏத்தவே அண்ணனாம் பிதாவுக்கொரே புண்ணிய குமாரனை கொண்டாடிட அவர் பதம் தேடிட வெகு திரள் கூடிட துதி புகழ் பாடிட பாடிட என்றும் சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் சத்திய தலைவர்களும் வித்தக பெரியார்களும் சங்கத்தோர்களும் கிருபை தங்கி வாழவே எத்திசை மனிதர்களும் பக்தர் விசுவாசிகளும் ஏகமிகும் சமாதானமாக வாழவே உத்தம போதகர்களும் சத்திய திருச்சபைகளும் உயர்ந்து வாழ தீயோன் பயந்து ஆழமிக நயந்து கிறிஸ்துவுக்கு ஜெயந்தான் நயந்தான் என்றும் சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் சுந்தர பரமதேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் ಈ ದಿನಕ್ಕೆ ನೇಮಕವಾದ ಸುವಾರ್ಥ ವೇದ ಭಾಗವು ಯೋಹಾನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ ವಚನಗಳು 20ರಿಂದ 26ರವರೆಗೆ. ಟುಡೇಸ್ ಬೈಬಲ್ ರೀಡಿಂಗ್ ಚೂಸನ್ ಫ್ರಮ್ ಸೆಂಟ್ ಜಾನ್ ಚಾಪ್ಟರ್ 12 ವರ್ಸಸ್ ಬಿಗಿನ್ಸ್ ಫ್ರಮ್ 20 to 26. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳೋಣ. ಯೇಸು ತಾನು ಸಾಯುವುದರಿಂದ ಎಲ್ಲರನ್ನೂ ತನ್ನ ಕಡೆಗೆ ಎಳೆದುಕೊಳ್ಳುವನೆಂದು ಹೇಳಿದ್ದು. ಇದಲ್ಲದೆ ದೇವಾರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಜಾತ್ರೆಗೆ ಬಂದವರಲ್ಲಿ ಕೆಲವು ಮಂದಿ ಗ್ರೀಕರಿದ್ದರು. ಅವರು ಗಲೀಲಾಯದಲ್ಲಿರುವ ಬೆತ್ಸಯಿದ ಊರಿನ ಫಿಲಿಪ್ಪನ ಬಳಿಗೆ ಬಂದು, ಅಯ್ಯ, ಯೇಸುವನ್ನು ನೋಡಬೇಕೆಂದಿದ್ದೇವೆಂದು ಅವನನ್ನು ಬೇಡಿಕೊಂಡರು. ಫಿಲಿಪ್ಪನು ಬಂದು ಆಂದ್ರೇಯನಿಗೆ ಹೇಳಿದನು. ಆಂದ್ರೇಯನು ಫಿಲಿಪ್ಪನು ಯೇಸುವಿಗೆ ಹೇಳಿದರು. ಆಗ ಯೇಸು ಅವರಿಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟು ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ, ಮನುಷ್ಯಕುಮಾರನು ತನ್ನ ಮಹಿಮೆಯ ಪದವಿಯನ್ನು
ಹೊಂದುವ ಸಮಯ ಬಂದದೆ. ನಿಮಗೆ ನಿಜ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಗೋಧಿಯ ಕಾಳು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದು ಸಾಯದಿದ್ದರೆ ಒಂದೇಯಾಗಿ ಉಳಿಯುವುದು, ಸತ್ತರೆ ಬಹಳ ಫಲ ಕೊಡುವುದು. ತನ್ನ ಪ್ರಾಣದ ಮೇಲೆ ಮಮತೆ ಇಡುವವರು ಅವನು ಕಳುಕೊಳ್ಳುವರು. ಇಹಲೋಕದಲ್ಲಿ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಹಗೆ ಮಾಡುವವರು ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕೆ ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವರು. ಯಾವನಾದರೂ ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವನಾದರೆ ನನ್ನ ಹಿಂದೆ ಬರಲಿ, ಮತ್ತು ಎಲ್ಲಿ ನಾನು ಇರುತ್ತೇನೋ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಸೇವಕರು ಸಹ ಇರುವರು. ಯಾವನಾದರೂ ನನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಮಾಡುವನಾದರೆ ತಂದೆಯು ಅವನಿಗೆ ಬಹುಮಾನ ಕೊಡುವನು ಎಂಬುದೇ. ದೇವರೇ, ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்காக நாம் தியானிக்க இருக்கின்ற தலைப்பானது தியாலஜிக்கல் எஜுகேஷன், நோயிங் அண்ட் டூயிங் ஃபெய்த். தியாலஜிக்கல் எஜுகேஷன், நோயிங் அண்ட் டூயிங் ஃபெய்த். இறையியல் கல்வி, பற்றுறுதியை அறிவதும் செய்வதும். இறையியல் கல்வி கடவுளை அறிகின்ற அறிவாற்றலை குறிக்கின்றது. தியாலஜி, இதன் அர்த்தம் என்னவென்றால், தியோ மீன்ஸ் காட் இன் கிரீக், லாஜி மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப், லிட்ரலி மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் காட், ஸ்டடி ஆஃப் ரிலீஜியன். பிரியமானவர்களே, இறையியல் கல்வி என்பது கடவுளை குறித்து படிப்பது மற்றும் கடவுளுக்கும் உலகத்துக்கும் உள்ள உறவை குறித்து கற்று அறிவதாகும். ஒரு மதத்தின் விசுவாசம், செயல்பாடுகள் மற்றும் அனுபவத்தை குறித்து அறிந்து கொள்வதாகும். வெப்ஸ்டர்ஸ் இவரின் அகராதியில், அதாவது டிக்ஷனரியில், இறையியல் வார்த்தைக்கு கடவுளின் அறிவியல் அல்லது ஒரு மதத்தின் இயல் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அறிவியல் கடவுளின் இருப்பு நிலை, அவருடைய பண்பு, கடவுளுடைய செயல்பாடுகள், ஒரு மதத்தின் கடமைகள் ஆகியவற்றை குறித்ததாகும். ஒட்டுமொத்தமாக இறையியல் என்பது த சயின்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் லைஃப், கிறிஸ்தவ நம்பிக்கை மற்றும் வாழ்வை குறித்ததான இயல் ஆகும். பிரியமானவர்களே, இறையியலை குறித்து தூய அகஸ்டின் என்கின்ற இறையியலாளர் கூறும்பொழுது, ரேஷ்னல் டிஸ்கஷன் ரெஸ்பெக்டிங் த டைட்டி. ஏஎச் ஸ்டாங் என்கின்ற 20ஆம் நூற்றாண்டின் இறையியலாளர் கூறும்போது, கடவுளை குறித்த இயல் என்றும் கடவுளுக்கும் உலகிற்கும் உள்ள உறவை குறிக்கின்ற கல்வி என்கின்றார். சார்லஸ் ரெயின் என்கின்ற இறையியலாளர் இதை குறித்து கூறும்பொழுது, இறையியல் என்பது கடவுளை குறித்து சிந்திப்பது மற்றும் அந்த சிந்தனையை ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவது என்கின்றார். மில்லண்ட் எரிக்சன் என்ற இறையியலாளர் கூறுகின்ற பொழுது, இறையியல் என்பது ஒரு படிப்பு அல்லது கடவுளை குறித்த இயல் என்று இதனை விளக்குகின்றார். இறைவனை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் அவற்றில் நம்முடைய பங்கு என்னவென்று ஆராய்ந்து அறிந்து கொள்ள இறையியல் கல்வி, தியாலஜிக்கல் எஜுகேஷன் நமக்கு பெரிதும் உதவுகின்றது. இதற்கு அடிப்படை என்னவென்றால் திருமறையே. இறைவனுடைய வார்த்தையை சரியான முறையில் படிப்பதும் நாம் வாழுகின்ற சமூக சூழலுக்கேற்ப அவைகளை புரிந்து கொள்வதும் மிக அவசியம். இறையியல் கல்வி நம்முடைய விசுவாசத்தை பெருக செய்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் இறையியல் கல்வி என்பது மிகவும் அவசியம். ஆண்டவரை அறிகின்ற அறிவில் நாம் அனுதினமும் வளர அழைக்கப்படுகின்றோம் பிரியமானவர்களே. அப்படி வளரும்போது நாம் நம்முடைய விசுவாச நிலையை அறிந்து கொள்வதுமின்றி அதனை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி செயல்படுத்த இறையியல் கல்வி நமக்கு உதவுகின்றது. திருமறை முன்வைக்கும் இறையியல் என்பது மானுடத்தின் இயலாமையில் கடவுள் எவ்வாறு உடனிருந்து நம்மை தேற்றி தாங்கி பலப்படுத்தி அனுப்பி விடுவித்து வாழ்வை நோக்கி நடத்துகின்றார் என்கின்ற அனுபவம் சார்ந்த தொடர் படிப்பினையோடு கூட பண்பட்டு கொண்டே இருக்கும் கடவுளை பற்றிய புரிதல் ஆகும். எனவே திருமறையில் உரைக்கும் இறையியல் முழுக்க முழுக்க நம் விசுவாசத்தை விடுதலைக்கான செயல்பாட்டுக்கு உட்படுத்தும் அழைப்பே ஆகும். வார்த்தை மாம்சமாகி, கடவுளின் வார்த்தை மாம்சமாகி அது நம்மோடு செயல் வடிவிலே வசித்தது. அவரே வார்த்தையானவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதே 4ஆம் நற்செய்தியாளரின் அழுத்தம். அதாவது கடவுளின் சிந்தையில் இருப்பவைகளை இயேசு கிறிஸ்து செயல் வடிவம் கொடுத்ததையே இது குறிக்கின்றது. நாமும் நம்முடைய விசுவாசத்தை நம் சிந்தையிலேயே சிறைப்படுத்தி விடாமல் செயல்படுத்திட இந்த நாள், இந்த தலைப்பு நம்மை அழைக்கின்றது பிரியமானவர்களே. நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பாகம் யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. இந்த பகுதியில் செயல்பட தூண்டும் விசுவாசத்தை நாம் இங்கு காணலாம். மோசே மீதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் எத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரில் தோன்றினார். முட்புதர் நெருப்பால் எரிந்தும் அதன் கிளைகள் தீந்து போகவில்லை என்பதை பார்ப்பதற்கே மோசே சென்றார். அப்போது கடவுள் மோசேயோடு தன்னை வெளிப்படுத்தினார். கடவுள் தன்னை மோசேயின் நம்பிக்கையோடு இசைந்து அறிமுகப்படுத்துவதை நாம் காணலாம். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே. கடவுள் தன் மக்கள் மீது கரிசனை கொண்டவராகவும் மக்களின் துன்பங்களை உணரக்கூடியவராகவே தன்னை மோசேக்கு அறிமுகப்படுத்துகின்றார். துன்பங்களை உணருகிறவராக மட்டுமல்ல, அத்துன்பங்களிலிருந்து மக்களை விடுக்க சிந்தனை கொண்டவராக, மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன் என்று யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7 நாம் காணலாம். கடவுளை குறித்து அறிதலின் முக்கிய பகுதியாக இப்பகுதியில் திருமறையில் அமைந்திருக்கின்றது. கடவுள் தாம் தெரிந்து கொண்ட மக்கள் மீது அன்பு கொண்டவராக இருப்பதை இந்த பகுதி நமக்கு விளக்குகின்றது. அன்பு கொண்டவர், கரிசனையுடையவர், துன்பங்களை உணரக்கூடியவர்கள், அடிமைத்தனத்திற்கு எதிரானவர், விடுவிக்க வல்லவர் போன்ற பண்புகளை மனிதனின் சிந்தனையின் மூலமாக அறிந்து கொள்ள திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றது. இதை அறிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் பண்புகளை எப்போதும் தங்கள் அனுபவமாகவும் நம்பிக்கையாகவும் மாற்றிக்கொண்டார்கள். அதுவே அவர்களின் சமய வழிபாடாகவும் மாறியது. இந்த பகுதியில் கருகாமல் எரிகின்ற பசும் முள்செடி, இதுதான் நம் ஆலயங்களில் செயலாக்க பற்றுறுதியின் சின்னமாக வரைந்து வைக்கும் அளவிற்கு ஆழமான அர்த்தம் உள்ளது. உண்மையில் மோசேயின் உள்ளே பல ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருந்த விடுதலை வேட்கையின்
வேள்வி தீயைத்தான் அவர் திருக்காட்சியாக சீனாய் மலையில் காண்கிறார். அதை அவர் உற்று பார்த்தார். அது கருங்காமல் பசுமையாய் இருந்தது. மோசேயின் உள்ளத்தில் சிறைப்பட்டிருந்த விடுதலை வேட்கையும் பசுமையாய்த்தான் இருந்தது. அதே போல எகிப்திலே கொடுங்கோன்மையின் துன்பத்தீயின் நடுவிலும் இஸ்ரவேலர்களின் வாழ்வு முடிந்து போகாமல் பசுமையாகத்தான் இருந்தது. அனனியா, மிசாவேல், அசரியா தீயில் கருகாமல் பசுமையாய் இருந்ததைப் போலவே இதுவரை மோசையின் சிந்தனைக்குள்ளேயே சிறைப்பட்டிருந்த விடுதலைக்கான விசுவாசமானது சீறி பாய்ந்து செயலாக்கம் பெற்றது. இந்த சீனாய் மலையில் அவர் கண்ட திருக்காட்சியால் தான் இத்தனை ஆண்டுகளாக அவரின் விடுதலைக்கான விசுவாச செயலாக்கம் பெறாமல் உள்ளத்திலேயே சிறைப்பட்டு கிடக்க காரணங்களாக இருந்த பலவிதமான சாக்குகள், தாழ்வு மனப்பான்மைகள், பயங்கள், மனப்போராட்டங்கள் அனைத்திற்கும் கடவுள் முற்றுப்புள்ளி வைத்து தம் அருளையும் துணிவையும் ஆற்றலையும் மோசேவுக்கு நல்கி அனுப்பி வைக்கின்றார். இந்த புரிதலோடு நாம் நோக்கும்போது இஸ்ரவேலர்களின் விடுதலை சீனாய் மலையில்தான் பிறந்தது பிரியமானவர்களே. அதனால்தான் விடுதலை பயணம் அதாவது சீனாய் மலையிலேயே தொடங்கியது. எனவே இந்த எரிகின்ற முட்செடியின் அனுபவம் என்பது நம் விசுவாசத்தை செயல்படுத்த அறைகூவலிடும் கடவுளின் அழைப்பே ஆகும். இன்றும் நாம் நம் விசுவாசத்தை செயல்படுத்திட நமக்கு தடைக்கற்களாய் இருக்கின்ற சாக்குகள், தாழ்வு மனப்பான்மைகள், பயங்கள், சந்தேகங்கள் எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து கடவுள் எதிர்பார்க்கும் செயல் வீரர்களாய் திகழ்ந்து உலகில் அவர் அருளும் விடுதலையை அனைவருக்குமான உடைமையாக்கும் விடுதலை பணி செய்ய ஆண்டவரின் அருளையும் ஆற்றலையும் அரவணைப்பையும் நாம் அண்டி சேர்வோம். வாசிக்க கேட்ட 2ஆம் பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை நாம் வாசிக்க கேட்டோம். இதில் சகித்துக்கொள்ளும் விசுவாசத்தை நாம் காணலாம். விசுவாசத்தை ஆழப்படுத்துதல், டீப்பனிங் ஃபெய்த். யாத்திராகமத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களின் விடுதலை பயணத்தின் போது மோசே வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேல் மக்கள் நடுவே தன் விசுவாசத்தின் நிமித்தமாக பல துன்பங்களை சகித்தார். அதனால்தான் அவர் பூமியில் உள்ள எல்லா மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவர் என்று பெயர் பெற்றார். பவுல் இளம் ஆயரான தீமோத்தேயுவிற்கு ஊழியத்தின் பொருட்டு அறிவுறுத்தும் போது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி என்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 3இல் கூறுகின்றார். இந்த நற்செய்தி நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கின்றேன் என்கின்றார். எனவே மீட்பின் பயணத்தில் பாடுகளையும் அவமானங்களையும் ஒதுக்கப்படுவதையும் முதுகில் குத்தப்படுவதையும் தவிர்க்க இயலவே இயலாது. அப்படி செய்பவர்களையே சகித்து அவர்களின் வாழ்வுக்காகவும் திருப்பணியாற்றுபவரே கடவுளுக்கேற்ற பற்றுறுதியாளர், விசுவாசி. இதையே இயேசுவும் கூறுகின்றார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்க, கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 35இல் நாம் காண்கின்றோம். விசுவாசத்தை ஆழப்படுத்துதல்.
இறையியல் கல்வியானது. டீப்பனிங் ஃபெய்த். முறையான இறையியல் கல்வி நம்மை ஆழமான விசுவாசத்திற்குள்ள வழி நடத்துகின்றது. ஆழங்களுக்கு செல்வோம் வாருங்கள் என்று இன்றைய இறையியல் கல்வி நம்மை அழைக்கின்றது. மேலோட்டமான விசுவாசம் அல்ல, ஆண்டவரில் ஆழமான விசுவாசம் நமக்கு மிகவும் தேவை. பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு என்று அவனை உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 1. வேறு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விசுவாசத்தில் பலப்படு என்பதாகும். நமக்கு உறுதியான விசுவாசம் தேவை. அதிலே நாம் வேரூன்றி நிற்க அழைக்கப்படுகின்றோம். பவுலின் விசுவாசத்தின் உச்சகட்டம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிக்கை செய்வதாகும். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் என்று குறிப்பிடுவதை நாம் 2 தீமோத்தேயு 8 காணலாம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கை செய்து நமது விசுவாசத்தின் அடிப்படை சத்தியமாகும். நம்முடைய வாழ்வில் இறைவனின் செயல்பாடுகளை குறித்து போதுமான நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனம் 40 நாம் வாசிக்கின்றோம். இத்தகைய மகத்துவமுள்ள விசுவாசத்திற்குள் இறையியல் கல்வியானது நம்மை நடத்துகின்றது. மற்றவர்களையும் ஆழமான விசுவாசத்திற்குள் நடத்த நம்முடைய இறையியல் போதனைகள் அமைய வேண்டும். பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை கூற முற்படும் போது, நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் திறமையுள்ளவர்களும் நம்பிக்கைக்கு உரியவர்களும் ஆகிய மனிதரிடம் ஒப்படை என்று கூறுகின்றார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 1. இறையியலை கற்றல் மற்றும் அல்ல, அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கும் அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்துள்ளார். துயரம், இழப்பு, தோல்வி, வறுமை மற்றும் கடின அனுபவங்களுக்குள்ளாய் கடந்து செல்பவர்களுக்கு கடவுளின் வார்த்தை ஆறுதலாகவும் நம்பிக்கை ஊட்டுகின்ற மருந்தாக பயன்படுத்த கடவுள் நம்மை அழைக்கின்றார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவரும் இறையியல் கல்வியை கற்றலும் அதை செயல்படுத்தலும் மேலும் பிறர் மீட்புக்காக அறிவிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்ட 3ஆம் நற்செய்தி பகுதியானது யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 20 26 வரை நாம் வாசித்தோம். இந்த பகுதியின் பிரகாரமாக சாக துணியும் விசுவாசத்தை நாம் காணலாம். அது மட்டுமல்லாமல் இறையியல் கல்வி விசுவாசத்தை செயல்படுத்துதலாகும். இட் இஸ் டூயிங் ஃபெய்த். இறையியல் கல்வி விசுவாசத்தை கண்டுபிடித்தலாகும். இட் இஸ் டிஸ்கவரிங் ஃபெய்த். கிரேக்கர்கள் சிலர் இயேசுவிடம் வந்தபோது, எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர், எனக்கு தொண்டு செய்வோருக்கு என் பிதாவானவர் கணம் பண்ணுகின்றார் என்று யோவான் 12:26 கூறுகின்றார். இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்கள் அவருக்கு பணி செய்கின்றவர்களாக தங்களை அர்ப்பணித்தார்கள். இயேசுவை குறித்த நற்செய்தி அறிவிப்பதன் அடிப்படை இறை வார்த்தைதான். சாக துணியும் விசுவாசம். தன்னை கொல்ல தேடின பார்வோனுக்கு பயந்து ஓடின அதே மோசே இப்போது சாகவும் துணிந்தவராக விளிம்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அடிமைகளின் கூக்குரலை அதே பார்வோனின் அரண்மனைக்குள்ளேயே பகிரங்கமாக எதிரொலிக்க செய்து எகிப்தையே அதிர செய்கிறார்.
நம் ஆண்டவர் இயேசுவும் கெத்செமனே தோட்டத்து அனுபவத்தின் மூலம் மிக துணிவுள்ளவராக, பாடுபடும் மக்களின் பிரதிநிதியாக, ஆட்சியாளர்களின் அரங்கங்களை தம் அமைதி புரட்சியினால் அதிரவிடுகிறார். அதற்கு பின்புலத்தில் சாகவும் துணிந்த அவரின் விசுவாசம் திட்டமாய் தெரிகிறது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 12:24 நாம் வாசிக்கின்றோம். ஏனெனில் இந்த உலகம் தரும் வாழ்வும் அதன் மேன்மையும் பல அப்பாவிகளின் இரத்தம் சிந்துதலாலும் உயிரிழப்புகளாலும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய சொகுசு சொர்க்க வாழ்க்கைக்காக பல அப்பாவிகள் நரக வேதனைக்குள் வலுக்கட்டாயமாக தள்ளப்படுகின்றனர். சிலருடைய கௌரவத்திற்காக பல அப்பாவிகள் அவமானப்படுத்தப்படுகின்றனர். இப்படிப்பட்ட நீதியற்ற சமூக கட்டமைப்பையும் அதன் மேன்மையையும் நாம் வெறுக்க வேண்டும். இந்த கேடுபாடுள்ள போலி வாழ்வை நாம் இழக்க வேண்டும். இந்த உலகிற்கு நாம் சாக வேண்டும். அப்போதுதான் எல்லாருக்கும் வாழ்வருளும் இறையாட்சி பூமியின் கடை எல்லை வரை விளங்கும். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:24 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னதின் பொருள் இதுவே. இவ்வாறான உலக வாழ்வை இழக்கும் துணிவுள்ள விசுவாசம் இருந்ததாலேயே ஆதி திருச்சபை உயிர்த்த ஆண்டவருக்கு பலனோடும் ஆற்றலோடும் சாட்சி பகர்ந்தது. இன்று நாமும் சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இறையியல் கல்வி விசுவாசத்தை செயல்படுத்துதல். இட் இஸ் டூயிங் ஃபெய்த். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாகும். யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 2:26 நாம் வாசிக்கின்றோம். இறைவனிடத்தில் நாம் பெற்றுள்ள விசுவாசம் செயல்பட வேண்டும். இறையியல் கல்வி நம்முடைய விசுவாசத்தை செயல் பிரதிபக்க ஏதுவாக அமைகின்றது. இந்த கல்வியானது நம்முடைய விசுவாசத்தை செயலில் பிரதிபலிக்க ஏதுவாக அமைகின்றது. கடவுள் தன்னை மோசேவுக்கு எரிகின்ற முச்செடியின் நடுவில் இருந்து வெளிப்படுத்தின போது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். யாத்திராகமம் 3:6 படி. இந்த வார்த்தைகள் மோசேயின் விசுவாசத்தை உறுதி செய்து அதனை செயல் காட்ட உதவியது. கடவுள் மோசேயை நோக்கி, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டியது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். மோசேயின் விசுவாசம் சற்று அற்பமாய் காணப்பட்டாலும் பெரிய விடுதலை பணிக்கு கடவுள் அவனை அழைக்கின்றார். நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுடைய விடுதலைக்கு பயன்பட வேண்டும். பிரியமானவர்களே, பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும் சமூக கட்டமைப்புக்குள் இருந்தும் விடுதலை செய்ய வேண்டும். பசியாயிருப்பவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதும், தாகமாயிருந்தவர்களின் தாகத்தை தீர்ப்பதும், அந்நியரை உபசரிப்பதும், வஸ்திரமில்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், வியாதியஸ்தரை விசாரிப்பதும் நம்முடைய விசுவாசத்தில் செயல்பாடுகளாகும். அது மட்டுமல்லாமல் இறையியல் கல்வி விசுவாசத்தை கண்டுபிடித்தல் ஆகும். இட் இஸ் டிஸ்கவரிங் ஃபெய்த். திருமறையை சார்ந்த இறையியல் கல்வி நம்முடைய விசுவாசத்தை கண்டுபிடித்து ஆண்டவரை அதிகமாய் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த இறையியல் வல்லுனர். அவருடைய போதனைகள் இறையியல் சார்ந்த எளிய உபதேசங்களாகும். அவரை பின்பற்றி வந்தவர்கள் அநேகர் அவரில் விசுவாசம் வைத்தார்கள். கிரேக்கர்கள் கூட இயேசுவை கண்டு விசுவாசிக்கின்ற வகையில் அவருடைய போதனைகள் இருந்தது. கிரேக்கர்களில் சிலர் கலிலேய நாட்டு பெத்சாய்தா ஊரானாகிய
பிலிப்பினிடத்தில் வந்து இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதனை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவித்தார்கள். கிரேக்கர்கள் கிறிஸ்துவில் தங்களுடைய விசுவாசத்தை கண்டுபிடிக்க பிலிப்புவும் அந்திரேயாவும் உதவினார்கள். எத்தியோப்பிய மந்திரி பிலிப்புவை பார்த்து, ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான். அப்போஸ்தலர் 8:31 படி பிலிப்பு இயேசுவை குறித்து மந்திரிக்கு போதித்து அவன் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு உதவி செய்தான். ஒருவருடைய இறையியல் அறிவு மற்றவர்களை விசுவாசத்திற்குள்ளாக வழி நடத்திடும். நம்முடைய இறையியல் கல்வி நமக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் யாவரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையின் பரிபாலன குழுவின் தேர்தல் 2021-2024 ஆண்டுக்கான அறிவிப்புகள். Announcement regarding pastorate committee election for the triennium 2021 to 2024. Qualifications of a voter or the candidate must be aged over 21 years, be a regular communicant member of the church, willing to abide by the faith and order of the church, be regular in attendance in public worship and shall have received communion in his or her congregation at least 3 times a year. 21 வயதாக இருக்க வேண்டும். திருவிருந்து பெற்ற நபராக இருக்க வேண்டும். வருடத்திற்கு 3 முறையாவது திருச்சபையில் திருவிருந்தில் பங்கு பெற்றிருக்க வேண்டும். ஓராண்டு காலமாக குறிப்பிட்ட திருச்சபையில் அங்கத்தினராக இருக்க வேண்டும். வேறு திருச்சபையில் பங்கேற்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பாஸ்டேட்டிலிருந்து டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் பெற்றிருக்க வேண்டும். வாக்காளர் அல்லது போட்டியிட விரும்புபவர்கள் எந்த வேறு திருச்சபையிலும் அங்கத்தினராகவோ ஓட்டுரிமை பெற்றிருப்பவராகவோ இருக்கக்கூடாது. Be a member of the congregation of the concerned church for an unbroken period of 12 months prior to the election and shall have obtained a valid transfer certificate from his or her previous CSA pastorate and give a declaration that he or she is not a member of any other church. Not be under discipline by the order of the bishop and shall not have openly abandoned the Christian faith during the 2 previous years. Not be a voting member of any other pastorate in the diocese. The essential point to keep in mind regarding the election of member is that the administration of the affairs of the pastorate should be entrusted to those most filled for this spiritual task and who in the opinion of the pastorate have been called by God for such purpose. Calendar of events. Primarily final list of voters list மற்றும் calendar of events நோட்டீஸ் போர்டில் போடப்பட்டிருக்கிறது. பார்க்க விரும்புபவர்கள் இதன் திருச்சபை வளாகத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கலாம். Calendar of events. Displaying of provisional voters list 25th April to 25th May 2021. Displaying of final voters list 27th May 2021. First announcement regarding the pastorate committee election for the triennium 2021 to 2024 was on 4th July 2021.
எலெக்ஷனுக்கான முதலாம் அறிவிப்பு 4ஆம் தேதி ஜூலை மாதம் 2021. Second announcement for the election 11th July 2021. இரண்டாம் அறிவிப்பு ஜூலை மாதம் 11ஆம் தேதி 2021. Third announcement for the election 18th July 2021. தேர்தலுக்கான மூன்றாம் அறிவிப்பு நாள் ஜூலை மாதம் 18ஆம் தேதி 2021. Issue of nomination forms. Nomination forms கொடுக்கப்படும் நாள் 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2021 மற்றும் 11ஆம் தேதி ஜூலை மாதம் 2021. நேரம் மாலை 5:30 முதல் 7 மணி வரை. 10th and 11th July 2021 between 5:30 p.m. to 7 p.m. Date and time of submission of nomination forms. Nomination forms fill பண்ணி கொடுக்கப்பட வேண்டிய நாள் நேரம் 12ஆம் தேதி ஜூலை மாதம் 2021 மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரை. Between 5:30 p.m. to 7 p.m. on 12th July 2021. Date and time of announcement of eligible candidates 13th July 2021 at 10:30 a.m. தகுதியான நபர்களை அறிவிக்கும் நாள் மற்றும் நேரம் 13ஆம் தேதி ஜூலை 2021 காலை 10:30 மணிக்கு. லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் withdrawal. போட்டியிட விருப்பமில்லை என்று சொல்லி ஒருவேளை யோசிப்பீர்கள் என்று சொன்னால் withdrawal நேரம் மற்றும் நாள் 14th July 2021 between 5:30 p.m. to 7 p.m. 14ஆம் தேதி ஜூலை மாதம் 2021 மாலை 5:30 மணி முதல் 7 மணிக்குள்ளாக. Finalized list of candidates announcement. Finalized list of candidates announcement. போட்டியிட விரும்புபவர்களின் கடைசியான அறிவிப்பு, நபர்களின் அறிவிப்பு பெயர் பட்டியல் 15ஆம் தேதி ஜூலை மாதம் 2021 காலை 10:30 மணிக்கு. Finalized list of candidates announcement 15th July 2021 at 10:30 a.m. Date, time and place of election on 18th July 2021 10:30 a.m. onwards on Sunday at Church Premise David Memorial Church. நாள், நேரம், தேர்தல் நடப்பதற்கான இடம் நாளானது 18ஆம் தேதி ஜூலை 2021 தேதி தேர்தல் நடைபெறும். காலை 10:30 மணிக்கு ஆரம்பிக்கப்படும். ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10:30 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்படும். டேவிட் மெமோரியல் திருச்சபை வளாகத்தில் நடைபெறும். Hours of balloting and counting the votes. Voting time மற்றும் counting the votes அதற்கான நாள், நேரம் 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2021 between 10:30 a.m. to 2:30 p.m. would be the voting time. Counting starts from 3:30 மணி முதல் மாலை 3:30 மணி. Counting starts from 3:30 p.m. onwards. I repeat, hours of balloting and counting the votes. 18th July 2021 between 10:30 a.m. to 2:30 p.m. Counting starts from
3:30 p.m. onwards. பிரியமானவர்களே, தயவு கூர்ந்து வாசித்த calendar of events இவைகளை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அதன்படி நீங்கள் ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதை குறித்ததான ஏதாவது விளக்கம் தேவைப்படுமான் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய தொலைபேசி எங்களுக்கு கால் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். இதை குறித்ததான ஏதாவது விண்ணப்பங்கள், கோரிக்கைகள், ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கும் என்று சொன்னால் தயவு கூர்ந்து என்னை நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஃபைனலைஸ் லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் மற்றும் கேலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் இவைகளை நான் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துக் கொள்ளலாம். Training programs for the nursing and allied health professional courses offered by the CSI Hospital for the academic year 2021 to 2022. I request the congregation members to encourage to apply for the same if necessary. Training programs offered in CSI Hospital for nursing and allied health professional courses. Training programs after PUC or +2 or SSLC. Number 1, general nursing midwifery, CSI Hospital Bangalore for 3-year course. Second, medical laboratory technology, DMLT, 2-year course. Third, medical records technology, DMRT, 2-year course. Fourth, X-ray technology, DMXT, 2-year course. Fifth, certificate course in MLT, MXT, MRT, 3-year course. Note, medium of instruction is English. Number 1, recognized by the Indian Nursing Council or Karnataka Nursing Council or Board of Nursing Education, NLCMAI or BNNL. Number 2 to 5, recognized by the Paramedical Board, Government of Karnataka. Number 1, applications available in School of Nursing. Number 2 to 5, applications available in AHV office. Apply to the Acting Medical Superintendent, CSI Hospital, Post Box number 4, Hazrat Kamal Wash Road, Bangalore 51. Kindly apply before 31st July 2021. Thank you. பரிசுத்தமானவரே, ஏழைகளின் கண்ணீரை துடைக்க பிறந்தவரே, எங்கள் ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவன, நித்திய பிதா, சமாதான பிரபுவாக பிறந்து வந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவை உம்மை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை நிமித்தமாக எங்களை தேற்றி வருகிறீர், எங்களை தாங்குகின்றீர், எங்களை பலப்படுத்துகின்றீர். இறையியல் கல்வியை நாங்கள் அறிந்து கொண்ட வண்ணமாக கர்த்தாவே எங்களோடு பேசுகின்றவர் நீர், எங்கள் மீது அன்பு செலுத்துகின்றவர், எங்கள் மீது அக்கறை காட்டுகின்ற ஆண்டவர் நீர். நீரே எங்கள் பரம தகப்பன் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் வாழ்க்கை நிறைக்கின்றீர், உம்முடைய நன்மையினால் எங்கள் வாழ்க்கை முடிசூட்டுகின்றீர். எங்களுக்கு ஜீவனையும் வாழ்வையும் தருகின்றவர் நீர். எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணராய் இருக்கின்றீர் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு கூட நீர் பேசுகின்றீர். நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி எங்களை உணர செய்கின்றீர். அன்பின் கர்த்தாவே, எங்களுடைய ஜெபத்திற்கு செவிசாய்த்து இரக்கம் வைத்து பதில் தருகின்ற தேவன் நீர். வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் கர்த்தாவே, உம்முடைய காருண்யம் ஒன்றே, உம்முடைய கிருபை ஒன்றே எங்களை தாங்க செய்கிறது, நிலைநிற்க செய்கிறது சுவாமி. வார்த்தைக்கேற்ப எங்களை வழி நடத்தும், எங்கள் விசுவாசத்திற்கேற்ப எங்களை ஆசீர்வதியும். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று சொன்ன கர்த்தாவே, உம்முடைய வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எங்கள் விசுவாசத்திற்கு ஏற்ப
உம்மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு ஏற்ப எங்களை பலப்படுத்தும், எங்களை வழிநடத்தும் சுவாமி. உம்முடைய கிருபை நீவுகளை ஏராளமாய் எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. அன்பின் பரலோக பிதாவே, பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஆசிரிக்கின்ற நம்முடைய அன்பு பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் வைக்கிற நன்மையை ஏராளமாய் நீர் பொழிந்தருளும் சுவாமி. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணராய் நீர் இருக்கின்றீர் கர்த்தாவே. உடைய அன்பு பிள்ளைகளின் வாழ்க்கையை நீர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீராக. இவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் செவி சாய்ப்பீராக சுவாமி. அன்பின் கர்த்தாவே, என்னுடைய திருச்சபையின் அங்கத்தினர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற நீர் ஆசீர்வதியும் சுவாமி. நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அன்பு பிள்ளைகளை எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி நீர் காப்பாற்றி அருளும். தொற்று நோயிலிருந்து நீர் விடுவித்தருளும் சுவாமி. சுகவீனமாயிருக்கிற அநேகமும் அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கின்ற அவர்களை நீர் குணமாக்கும் கர்த்தாவே. பூர்ணமான விடுதலை நீர் தாரும் சுவாமி. இந்த உலகத்திலிருந்து கர்த்தாவே, இந்த கொரோனா தொற்று நோயால் கஷ்டப்படுகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளை கர்த்தாவே நீர் முற்றிலுமாய் விடுவித்தருளும். குணமாக்கும் வல்லமை உம்மிடம் மட்டுமே உண்டு சுவாமி. உம்மிடம் மட்டுமே உள்ளது கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்த நாமத்தில் வல்லமை உண்டு சுவாமி. உம்முடைய வல்லமையை உம்முடைய அன்பு பிள்ளைகள் மீது நீர் விளங்கச் செய்யுங்க. நன்மையை ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற உதவி செய்யுங்க. திருச்சபையில் நடக்கின்ற தேர்தலுக்காக மன்றாடுகின்ற சுவாமி கர்த்தாவே, அர்ப்பணிப்போடு கூட உம்முடைய சேவையை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளை உம்முடைய சித்தத்திற்கேற்ப நீர் அழைப்பை தாரும் சுவாமி. உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்திற்கென்று நீர் எடுத்து பயன்படுத்துங்க. திருச்சபையின் கட்டுமான பணிக்காக செபிக்கின்றோம் சுவாமி. விரைவில் திருச்சபை கட்டுப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா தேவைகளுமா நீர் சந்திங்க. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட நீர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் தூய பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென்.
Congratulations and celebrations when I tell everyone that you're in love with me. Congratulations and jubilations. I want the world to know I'm happy as can be. Who would believe that I could be happy and contented? I used to think that happiness hadn't been invented, but that was in the bad old days before I met you. When I let you walk into my heart. Congratulations and celebrations